இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 11ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது: இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தில் நாம் பயணிக்கின்றோம். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. ஆண்டவர் இயேசு எப்படி 3 நாட்கள் மண்ணில் புதைக்கப்பட்டவராக கல்லறைக்குள் இருந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரோ, அதேபோல பழைய ஏற்பாட்டில் 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்து 3ஆம் நாள் கரை சேர்ந்தவர்தான் இறைவாக்கினர் யோனா. அந்த யோனாவைப் போல நானும் 3ஆம் நாள் அற்புதமாக அதிசயமாக உயிர்த்தெழுந்து வருவேன் என்பதை அடையாளமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அகில உலகம் படைப்பு அனைத்தும் ஆண்டவர் இயேசுவுக்கு அடையாளம்தான். இவ்வுலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் கடவுளின் இருத்தலை உறுதி செய்கிறது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவர் கடவுள். அந்த ஆண்டவரை நாம் நம்புவதற்கு நமக்கு அடையாளங்கள் தேவையில்லை. நம்பிக்கைதான் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை நிரூபித்து காண்பிக்க முடியாது. நாம் நம்பிக்கையில்தான் அவரை காண முடியும். கடவுள் இந்த அகில உலகம் எல்லா உயிர்களையும் உண்டாக்கிய ஆற்றல்களுக்கெல்லாம் ஆற்றலானவர். அவர் வல்லமை பொருந்தியவர். மனிதனின் மூளை சிந்திக்கும் திறன், ஆற்றல் எல்லாம் ஒரு சிறு அளவில்தான் இருக்கிறது. கடவுளுடைய ஞானம் கடல் அளவு என்று சொன்னால், அந்த கடலிலே ஒரு சிறு துளியை போன்றுதான் நம்முடைய அறிவும் நம்முடைய ஞானமும். இந்த சிறு துளியை வைத்து கொண்டு நாம் கடவுளிடத்திலே அடையாளத்தை காட்டும் என்று கேட்பது எவ்வளவு ஆணவ பேச்சு! ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளால் வழிநடத்தப்படுகிறோம். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார், நம்மை காப்பாற்றி வருகிறார், நமக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார்.
இதுவே கடவுள் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அல்லவா? இன்னும் ஏன் நீங்கள் அடையாளத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அற்புதங்களை, அதிசயங்களை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ, இங்கே எண்ணெய் வடிகிறது, தண்ணீர் வருகிறது, அற்புத நீர் ஊற்று இருக்கிறது, அதிசயம் நடக்கிறது என்றெல்லாம் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. உடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எத்தனை அடையாளங்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கை நெகிழவும் மாட்டேன் என்று சொல்லி எத்தனை நேரங்களிலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து தப்புவித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள். இயேசுவே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அடையாளத்தை இதோ இயேசு வாழ்ந்த காலத்திலே கேட்டார்கள். மெசியாவின் காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று இறைவாக்கினர்கள் முன் அறிவித்தவை எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஏனென்றால் அவர் ஒரு தச்சரின் மகனாக இந்த மண்ணுலகில் வருகிறார். ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தவராய் வருகின்றார். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று இயேசுவை ஏளனமாகத்தான் பார்த்தார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் எளிமையின் வடிவில் நம் மத்தியிலே வருகிறார். பசியோடு இருப்பவர்களின் வழியாக, தாகமாயிருப்போரின் வழியாக, நோயாளிகளின் வழியாக, உடல் ஊனமுற்ற நபர்களின் வழியாக கடவுள் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வருகிறார். நீங்கள் தான் கண்டுகொள்ளவில்லை. நீங்கள் தான் அவருடைய இருத்தலை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆம், நாம் எதிர்பார்ப்பது போல கடவுள் அரண்மனையிலிருந்து வருபவர் அல்ல. நம் ஆண்டவர் மாட்டு தொழுவத்திலிருந்து வர வல்லவர். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறிய சிறிய காரியங்களை நாம் செய்வதன் வழியாக கூட அந்த ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர முடியும். பசியோடு வருபவர்களுக்கு உணவு கொடுங்கள், தாகமாயிருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், ஆறுதலை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுங்கள், நோயாளர்களை அன்போடு கவனித்து கொள்ளுங்கள். பிறரை தீர்ப்பிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் தீர்ப்பிடாமல் இருங்கள். பிறர் நல்லது செய்கிற பொழுது பாராட்டுங்கள். இந்த சிறு சிறு அன்பு செயல்களின் வழியாக ஆண்டவரை நீங்கள் காண முடியும், உணர முடியும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களை அற்புதமாக படைத்து பராமரித்து வரும் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. இயேசுவே, இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள், எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன். நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, யோனாவின் அடையாளத்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்திருக்கிறோம். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் பேறு பெற்றவர்களாய் இருக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நோயாளர்கள், விபத்துகளினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. இன்றே அவர்கள் முழுமையான உடல் உள்ள நலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, எழுந்து நடக்கும்படியாக, இயல்பாக தங்களுடைய கடமைகளை செய்யும்படியாக நீர் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய உழைப்பை ஆசீர்வதியும். அவருடைய உழைப்பை
உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை கொடுப்பீராக. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதியும். அரசு பொது தேர்வை எழுத இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. இதோ இந்த நாளிலும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து தீய பழக்க வழக்கங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, எங்கள் மெசியாவே, மீட்பரே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. இதோ இந்த தவ காலத்திலே ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் ஜெபம் செய்யவும் நோன்பு இருக்கவும் தர்மம் செய்யவும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் இந்த ஜெப வேளையிலும் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து கண்ணீரோடு வேதனையோடு வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய வசனத்தினால் தேற்றுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசன்னமாயிருந்தரும். திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வேண்டக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவே, 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 இதோ இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும், வெற்றியின் நாளாய் இருக்கட்டும், மகிழ்ச்சியின் நாளாய் இருக்கட்டும். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்கள் பயணங்களை பாதுகாத்து கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய முடிவுகளை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் எதற்கும் பயப்படாமல் துணிவோடு உம்முடைய பிரசன்னத்திலே நடக்கும்படியாய் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.